வெல்கம் நாமும் நலம் சேனலுக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து சும்மா சிம்பிளான ஒரு பொரியல் அல்லது மசால் காய் அப்படின்னு ரெண்டுமே எடுத்துக்கலாம். வாங்க செய்வோம். இப்போ வந்து மண்சட்டியை காய வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அது பொரிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலையை போடுறேன். உளுந்தம்பருப்பு சவந்த உடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து அடுத்து போடுறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே அடுத்து வந்து நம்ம முருங்கைக்காயை போட்டுறோம். முருங்கைக்காய்க்கு அடுத்து கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சாம்பார் தூள் நல்ல 2 ஸ்பூன் குவிய வச்சு போட்டுக்கணும். மஞ்சப்பொடி, கல் உப்பு வந்து போட்டால் கரைஞ்சிருப்ப தண்ணி ஊற்றிருவேன். கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் பெரிய டம்ளரில் ஊற்றுறேன். இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். இந்த இப்போ சாம்பார் தூள், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டுக்கல அதை வந்து ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் அரைவேக்கான வந்ததுக்கப்புறம் திறந்துக்கலாம். வச்சிடுறேன். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் காய் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் காய் வெந்திருக்கான்னு. கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அப்படியே வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போது வெந்துருச்சு. கிளறி விட்டுருவோம். கொத்தமல்லி வெந்துருச்சு. கொத்தமல்லி தலையை இதில் போட்டுவேன். இது ஆக்சுவலாக பொரியல் மசால் ரெண்டுமே சொல்லலாம். இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய் 3 சேர்ந்த ஒரு மசால் காய் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை வந்து தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நிறைய எடுத்துக்கிற சொல்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.